நான் சும்மா என்ன வீட்டுல சொல்ல அரவிந்த் தானே அது? ஆமா ஆமாப்பா டேய். அரவிந்த் தான் அது. தம்பி சொல்லுங்கண்ணா. டேய் நீ என்னடா இந்த வேலை செய்யற? நான் தூய்மை பணியாளரா வேலை வந்திருக்குண்ணா, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாடா? சூப்பர்ரா சூப்பர்ரா. அப்போ சின்ன ஒரு வேலை இது செஞ்சிடறியா? சரிண்ணா. இந்தா சேர்த்து இதையும் பொறுக்கு. எங்க வேலையோட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். நீங்கெல்லாம் டெய்லி வேலைக்கு போகணுன்ட்டு, ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போகணுன்ட்டு காலையில எரிஞ்சு ரோடு சைடுல இருக்க மண்ணு குப்பை எல்லாத்தையும் பெருக்கி கிளீன் பண்ணி வீடு வீடா போயிட்டு குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் அதை பின்ல போட்டு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமாண்ணா எங்களுக்கு. ஆனா நீங்க என்னவோ அசால்ட்டா பேசுறீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு போய் ஹோட்டல்ல உட்காந்து அங்க இருக்கவங்க எல்லாம் எங்களெல்லாம் பார்த்துல ஒரு மாதிரியா பார்த்து தள்ளி போவாங்கண்ணா. சாப்பிட கூட டைம் இல்லாத வந்து எடுத்தாலும் இப்படி சொல்லுவாங்கண்ணா. ஆனா நாங்க அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்காத அவங்க வீட்டுல இருந்து குப்பையை வாங்கிட்டு வந்து பின்ல போடுவோம்ண்ணா. அப்படிப்பட்ட வேலைய நீங்க என்னவோ இப்படி பேசுறீங்களா கேவலமா? நாங்கெல்லாம் 2 நாள் லீவ் போட்டா இந்த ஊரே நாறிடும்ண்ணா. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்லண்ணா. நீங்களாம் சுத்தமா இருக்கனால தானா நாங்களாம் சுத்தமா இருக்கிறோம். தம்பி அவன் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. உனக்கோசம் நான் மன்னிப்பு கேட்கறேன்பா. பரவாயில்லண்ணா, இது எங்க வேலை தானா.